எப்படின்னா, இப்ப இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்தில 430 வருஷம் இருந்தாங்க. ஆனா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரேக் ஆயி, அவங்க வெளிய புறப்பட்டு தங்களுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போற டைம்ல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியர் கண்களிலே இஸ்ரவேலருக்கு தயவு கிடைக்க பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தயவுடைய விளைவு என்னன்னா, இவர்கள் கேட்டதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்களாம். பொன்னையும், வெள்ளியையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த இஸ்ரவேலர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, நீங்க எத்தனையோ நாட்கள் உழைத்து அதற்கு ஊதியம் கிடைக்காம ஒரு கடினமான, கசப்பான வாழ்க்கையில இருக்கலாம். இல்லாட்டினா ஒரு நியாயமான ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற இந்த காலத்துல, உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினால அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடித்துக்கோங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிரிகள் கண்களை தயவு கிடைக்க பண்ணி, உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அபரிவிதமாக உங்களை பெருக செய்வார்.